ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. அது ஒலை வச்சுட்டு அரிசியெல்லாம் கழுவி போட்டேன். சாதம் கொதிச்சிட்ருக்கு. பரங்கிக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி ரசம், பீட்ரூட் பொரியல், வத்தை. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீட்டு சாப்பாடு ஐட்டம். பரங்கிக்காய் புளிக்குழம்பு வந்து நாட்டு மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அது க்ளீன் பண்ணிட்டு மொதல் நாளே ஊற வச்சிட்டேன். அதுதான் ஊற வச்சு புளிக்குழம்பு வச்சுட்டேன். அது வந்து பூண்டும் மிளகும் நுணுக்கி போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அது போட்டு செஞ்சுருக்கேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சா நல்லாவே இருக்கும். அப்புறம் பீட்ரூட் பொரியல் கட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். அது தேங்காய் போடல இன்றைக்கி. தேங்காய் போட்டால் அவ்வளோ பிடிக்காது, அதனால் நாங்கள் போடல. அப்புறம் எப்போதும் போல் தக்காளி ரசம் தான். நம்ம வீட்டில் டெய்லியுமே ரசம் கண்டிப்பாக உண்டு, எல்லோரும் கேட்பாங்க. அதனால் தக்காளி ரசம். வத்தை தான் வறுக்கலான் இருக்கேன். கார குழம்புக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு வத்தை வறுத்துட்டு எடுத்து வச்சாச்சு. அடுத்து சாதமும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். சுட சுட சாதம். அப்புறம் சாப்பிட்லான்னு எடுத்து வைக்க போகிறேன். எல்லோரும் வந்துட்டாங்க, எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கி ஒயிட் ரைஸு, நாட்டு மொச்சக்கொட்டை, நாட்டு மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு, அதுவும் பரங்கிக்காயும். அப்புறம் அந்த பூண்டு இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுமாரி வாழைக்காவும் அந்த ஸ்டைலில் வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அடிக்கடி வைப்போம் ரெண்டுமே. அதுவும் மழை நாளில் வச்சா நல்லாவே இருக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து வத்தை இல்லைன்னா அப்பளம் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்பளப்பூ கூட நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த முறுக்கு வத்தை தான் வறுத்துருக்கேன்.